ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ரீசெல்லர் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ரீசெல்லராக இருக்கிறனால தான் இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணியே பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியும். இன்றைக்கி நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் ரீசெல்லிங் பிஸ்னஸில் இருக்கிற மெயினான ஒரு 10 மிஸ்டேக்கை பற்றி தான் சொல்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் மேலும் இந்த மாதிரி மிஸ்டேக்கை பண்ணாமல் இருங்க. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வேறு லெவலுக்கு கொண்டு போக இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான தப்பே இதுதாங்க, இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கிறது. அப்படின்னா காலையில் வருவாங்க, கொஞ்சம் அப்டேட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆன்லைனே இருக்க மாட்டாங்க. கஸ்டமர் நேற்று கேட்டதுக்கு இன்றைக்கி சாயந்தரம் ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி லேட்டாக ரிப்ளை பண்ணுறது ஃபஸ்ட்டு மெயினான தப்புங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி லேட்டாக ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை திருத்துங்க. உங்கள் கஸ்டமருக்கு இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அவங்க என்ன கேட்குறாங்களோ உடனே ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா கேட்க ரிப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மேலே உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இவங்க குயிக்காக ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மேலே ஒரு தாட் வந்துடும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு குயிக்காக ரிப்ளை பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற டைமை நீங்கள் சொல்லுங்கள் கஸ்டமர்கிட்ட, இந்த டைமில் நான் ஃப்ரீயாக இருப்பேன், ஸோ இந்த டைமில் எனக்கு நீங்கள் ரிப்ளை மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இமீடியட்டாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஆனால் எனக்கு எந்த ஆர்டர்ஸுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயர்ட் ஆகிறது. அந்த மாதிரி சோர்வடையாதீங்க, மேலே போட்டுகிட்டே இருங்க. கஸ்டமர் கண்டிப்பாக வாங்குவாங்க உங்ககிட்ட. ஏன்னா நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் மேலே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துட்டே இருங்க. சோஷியல் மீடியாலெலாம் நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக ஒரு சக்ஸஸ் ஆகுவீங்க. அதுக்காக நீங்கள் எடுத்தவுடன் நம்ம இன்றைக்கி போட்டோன்னா உடனே நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு சொல்ல முடியாது. கொஞ்சமாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். நீங்கள் ஆர்டர் கொடுக்க படிப்படியாக நீங்கள் மேலே போவீங்க. ஸோ நீங்கள் டயர்ட் ஆகாமல் நீங்கள் ஆர்டர்ஸை எடுங்க. அதுக்கப்புறமா மூணாவதாக என்ன பார்த்தீங்க அப்படின்னா டீலர்ஸ் செலெக்ஷன். நம்ம சப்ளைஸை செலக்ட் பண்ணுறதுல தாங்க மெயினாக இருக்குது. இந்த பிஸ்னஸே இந்த விஷயத்தில் தான் மெயினாக அடங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் கரெக்டான ஒரு டீலர்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுற டீலர்ஸ், அதுக்கப்புறம் ப்ராடக்டை உடனே டிஸ்பேச் பண்ணுறவங்க, உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் ப்ராப்பராக ரிப்ளை பண்ணுறவங்க, அந்த மாதிரி டீலர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி இருக்காது. ப்ராடக்ட் கரெக்டாக கஸ்டமருக்கு டெலிவரி ஆகிரும். சரிங்களா? அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்க, பல்க் ஆர்டர்ஸ் எடுக்கும்போது உடனே கண்ணை மூடிட்டு எடுக்காதீங்க. நம்ம சந்தோஷப்பட்டுருவோம், என்னடா நமக்கு பல்க் ஆர்டர்ஸ் எப்பவுமே சிங்கிள் ஆர்டர்ஸ் வந்துட்டு இருக்கும். திடீர்னு பல்க் ஆர்டர்ஸ் வரும்போது நமக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. நிறைய சப்ளையர்கிட்ட நிறைய பேசுங்க, கேளுங்க எத்தனை டைமில் நீங்கள் இது பண்ணுவீங்க, கரெக்டாக டிஸ்பஸ் பண்ணுவீங்களா, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்கக்கிட்ட கேட்டு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் கஸ்டமர்கிட்ட பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் புக் பண்ணுங்கள். அவசரப்பட்டு நீங்கள் எதுவுமே புக் பண்ணிடாதீங்க. அது உங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான் பல்க் ஆர்டர் கொடுக்குறாங்களான்னு மெயினாக பாருங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் அஞ்சாவதாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைக்கிறது. கொஞ்சம் எல்லாருமே அதுதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் தான் வைப்போம். அதுக்குன்னு ட்ரெயின் விட்டது மாதிரியே வச்சுட்டே இருக்கிறது, அது நீங்கள் பண்ணுற ஒரு மிஸ்டேக் தாங்க. ஏன்னா எல்லாருமே அதை ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டாங்க. ஒன் டைம் பார்ப்பாங்க, 2 டைம்ஸ் பார்ப்பாங்க, 1-2 ஃபோட்டோஸ் தான் பார்ப்பாங்க. இதுவே நீங்கள் ட்ரெயின் விட்டுட்டே இருந்தீங்கன்னா யாருமே அதை பொறுமையாக இருந்து பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் ட்ரெயின் விடுறத நிப்பாட்டிட்டு வேணும்னா நீங்கள் ஒரே மாடல் ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அதை கொலாஜ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஒரே மாடலில் இத்தனை கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம். அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அடுத்த மிஸ்டேக் என்னென்னா, நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விழுறது. இப்போ நீங்கள் வேற ஒரு ஆர்டர்ஸில் ஏதாச்சும் ஒரு டென்ஷனில் இருப்பீங்க. திடீர்னு ஒரு கஸ்டமர் இது இருக்கா, இது எனக்கு இன்னும் டெலிவரி ஆகலை அப்படின்ட்டு உங்கள் கஸ்டமர் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே இந்த டென்ஷனை அவங்கக்கிட்ட காமிக்கிறது, அதே மாதிரி வீட்டில் இருக்க ஒரு டென்ஷனை அந்த கஸ்டமர்கிட்ட காமிக்கிறது, இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் கஸ்டமர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க. நீங்கள் உங்கள் கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கூட அவங்க லைஃப் லாங்காக இருப்பாங்க. ஸோ
ஸோ அதை மெயினாக வச்சுட்டு அவங்ககிட்ட கோவப்படாமல் ரொம்ப சாஃப்டாக ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி பழகுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 7வது என்ன மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் வந்து ஹை மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா 200 300 அந்த மாதிரி சிலவங்க வந்து மார்ஜினெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி அந்த அளவுக்கு இருந்து நீங்கள் மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஏன்னா உங்கள் கீழே வந்து ரீசெல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரீசெல்லருக்கு பண்ணும்போது அவங்களும் ஒரு மார்ஜின் வச்சு கொடுக்குறதுனால உங்களுக்கு ரொம்பவே ஹையாக இருக்கும் கஸ்டமர் வாங்குறதுக்கு. அதனால அவங்க வந்து ஒன்ஸ் வாங்குறத விட உங்ககிட்ட வாங்குறத விட ஷாப்லேயே போய் வாங்குறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் ஷாப்பில் வாங்குறத விட ரேட்டை வந்து கம்மி பண்ணி கொடுங்க. அப்போ தான் கஸ்டமர்ஸ் நமக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆவாங்க. நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுங்க. நீங்கள் இதுவே வந்து அவங்க வந்து டெலிவரி ஆகும்போது அவங்களுக்கு ப்ராடக்ட் வந்து இந்த ரேட்டுக்கு ஒர்த் இல்லை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த நீங்கள் கொடுக்குற ரேட்டுக்கு அந்த ப்ராடக்ட் ஒர்த்து தானா அப்படின்ட்டு ரேட்டை பார்த்து கொடுங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப கஸ்டமர் வந்து உங்ககிட்டே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய 9வது மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு வாட்டி நம்ம பண்ணிவிட்டு ஃபெயில்டுன்னு வந்துச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா திரும்ப திரும்ப அமௌண்ட் சென்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருங்க. உங்களுக்கு வந்து கஸ்டமர் பே பண்ணிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் சீட் பண்ணுறாங்க அமௌண்ட்டு நமக்கு சென்ட் பண்ணுற விஷயத்தில். ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். என்ன மாதிரி இப்போல்லாம் நல்ல ரீசெல்லர்ஸும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தனியாக போடுறேன். ஸோ வந்து கஸ்டமர் உங்களுக்கு வந்து பே பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து போய் அக்கௌண்ட்ஸில் போய் பாருங்கள் பேலன்ஸ் வந்து ஆட் ஆகியிருக்கா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லுங்கள் அமௌண்ட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 9வதாக பார்க்குறோம் என்ன மிஸ்டேக் அப்படின்னா ஒன்ஸ் கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஆர்டர் வாங்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே அவங்கள மறந்துடுறது. அது வந்து பெரிய மிஸ்டேக்குங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒன்ஸ் கஸ்டமருக்கு ப்ராடக்ட் ரிசீவ் ஆகுறது வரைக்கும் நீங்கள் தான் அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கேரண்டி. ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கியிருக்கோம். அதனால் ஃபுல் கேரண்டி நம்ம தான் அவங்களுக்கு எப்போவுமே ட்ராக்கிங் கொடுக்குறது, அவங்கக்கிட்ட டெலிவரி ஆயிடுச்சா அப்படின்ட்டு செக் பண்ணிங்களா அப்படின்ட்டு கேட்குறது எல்லாமே. அவங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அப்படின்னா அவங்க வந்து திரும்ப உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா இவங்கள்ட்ட போனால் நமக்கு நம்மளோட ப்ராப்ளத்தை எல்லாம் உடனே சால்வ் பண்ணி தராங்க அப்படின்னு ஒரு தாட்டில் அவங்க உங்ககிட்டே திரும்ப திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர் வந்து உங்ககிட்ட அவைலபிள் செக் பண்ணுறாங்க. அவைலபிள் செக் பண்ணிவிட்டு நீங்களும் அவைலபிள் சொல்கிறீங்க இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க இது பண்ணுறது உங்களுக்கு அமௌண்ட் தரது. திரும்ப 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 போய் அவங்கள்ட்ட உங்களுக்கு வேணுமா வேண்டாமா வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காதிங்க. அப்படின்னு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம தலையில் கட்டுறதுக்கு அவங்க இது பண்ணுறாங்க. ஸோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வாங்காமலே போயிடுவாங்க. அதனால அந்த மாதிரி கேட்காதீங்க. ஒன்ஸ் அவைலபிள் இருக்குன்னா சொன்னால் விட்டுருங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே வந்து வாங்கிப்பாங்க. அவங்களுக்கே தெரியும் நல்ல ப்ராடக்ட்னா சீக்கிரமாக போயிடும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியும். அதனால் அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே வாங்கிப்பாங்க. நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கேட்காதீங்க. சரிங்களா? இந்த மாதிரி இந்த 10 மிஸ்டேக்கையும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரீசெல்லிங் பிஸ்னஸில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் கண்டிப்பாக படிப்படியாக முன்னேறுவீங்க. அதுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் கூட. ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பார்த்தது வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் ரீசெல்லர் பற்றி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.